Hello students, welcome to NiviMax. இன்னைக்கு வந்து நம்ம exercise 3.5ல 6th question பார்க்குறோம். question என்னன்னா find all real numbers satisfying 4 power x minus 3 into 2 power x plus 2 plus 2 power 5 equal to 0. அதாவது இதோட ரியல் சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் அந்த ஈக்குவேஷன் வந்து எழுதிக்கலாம். அதாவது 4 power x minus 3 into 2 power x plus 2 plus 2 power 5 equal to 0. இப்போ 4ன்றதை நம்ம 2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா? அப்போ 2 ஸ்கொயர் பவர் x அப்படின்னு எழுதலாம். மைனஸ் 3 இன்ட்டு 2 பவர் x ப்ளஸ் 2 ப்ளஸ் 2 பவர் 5 என்ன உங்களுக்கு வரும்? 32 ஈக்குவல் டு 0. இப்போ 2 ஸ்கொயர் பவர் x இதை நம்ம எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம்னா 2 பவர் x த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஏன்னா இந்த பவர்ஸ் வந்து ப்ராடக்டை தான் நம்ம இப்படி எழுதுறோம். ஸோ அதனால் இது நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதலாம். minus 3 into 2 power x plus 2 நம்ம எப்படி எழுதலாம்? 2 power x into 2 power 2 அப்படின்னு எழுதலாமா? plus 32 equal to 0. இது ஏன் இப்படி நம்ம மாற்றுறோன்னா அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக தான். இப்போது 2 power x power 2 minus 3 into 2 power x into 2 square என்ன? 4 plus 32 equal to 0. அப்போது 2 power x power 2 இப்போ மைனஸ் 3 இன்ட்டு 4 என்ன வரும்? 12. அப்போது 12 இன்ட்டு 2 பவர் எக்ஸ் ப்ளஸ் 32 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 2 பவர் எக்ஸுன்றதை நம்ம ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது லெட் 2 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். அப்போ இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு என்ன வரும்? ஒய் ஸ்கொயர் அப்படின்னு வரும். மைனஸ் 12y ப்ளஸ் 32 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு. இப்போ ஒய் ஸ்கொயர் மைனஸ் 12y ப்ளஸ் 32, அதாவது மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வரணும்? 32. ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வரணும்? மைனஸ் 12. அப்போ எந்த ரெண்டு வேல்யூஸ்னால் மைனஸ் 8 அண்ட் மைனஸ் 4. ஏன்னா அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 32 வரும். அதே மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 12. அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? ஒய் ஸ்கொயர் மைனஸ் 8y மைனஸ் 4y ப்ளஸ் 32 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸில் ஒய்யை காமன் எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும்? ஒய் மைனஸ் 8. அடுத்த டூ டேர்ம்ஸில் மைனஸ் 4 காமன் எடுத்திங்கன்னா மீதி என்ன வரும்? ஒய் மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. அப்போ ஃபேக்டர்ஸாக எழுதலாம். ஒய் மைனஸ் 4 இன்ட்டு ஒய் மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. அப்போது ஒய் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. அதே மாதிரி ஒய் மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே ஒய் ஈக்குவல் டு 4, இங்கே ஒய் ஈக்குவல் டு 8. ஒய்ன்றது நம்ம என்ன எடுத்திருந்தோம்? 2 பவர் எக்ஸ். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 2 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 4, இங்கே 2 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 8. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். இப்போது நம்ம பவர்ஸை கம்பேர் பண்ணணும்னா பேஸ் வந்து சேமாக இருக்கணும். அப்போது 2 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 4ன்றதை நம்ம என்ன எழுதலாம்? 2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அதேமாதிரி இங்கே 2 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 8ன்றது 2 கியூப். இப்போ பேஸ் ஈக்குவலாக இருக்கா? அப்போ பவர்ஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே எக்ஸோட வேல்யூ 2, அதே மாதிரி இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன? 3. ஸோ இதான் வந்து 6th கொஸ்டினோட சொல்யூஷன்.